கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆவது வசனத்தின் கடைசி பகுதி. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை என்று அவற்றை பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நாம் அவருடைய மகிமைக்கென்று அவரால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக கர்த்தர் இப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படணும். அதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம். இப்ப கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக நாம் செயல்பட வேண்டும். இப்ப கர்த்தர் என்னை அவருடைய நாமம் மகிமைப்படும்படியால் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற காரியத்தை நாம் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். தேவஜனங்களால் நம்முடைய கிரியைகள் நாம் எதை செய்தாலும் அதிலே கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியால் நாம் செயல்பட வேண்டும். இப்ப நம்முடைய கிரியைகள் எப்படி இருந்தால் கர்த்தர் நாமம் மகிமைப்படும் அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வசனம் அதற்கான பதிலை தெளிவாய் காண்பித்து தருகிறது. அதுதான் அவருடைய மகிமைக்கென்று கர்த்தர் நம்மை நீதியின் விருட்சங்களால் அவர் நாட்டி இருக்கிறார். சிம்பிளா சொல்லணும், தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நம்முடைய எல்லா கிரியைகளிலும் நீதியை வெளிப்படுத்தினோமேனால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நீதி இருக்குமேனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஏன்னா என்னையும் உங்களையும் கர்த்தர் நீதியின் விருட்சங்களாகத்தான் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய தோட்டத்தில் அவர் நாட்டி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் அவர் நாட்டி இருக்கிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, ஆவி ஆத்மா சரீரத்துல எல்லாவற்றிலும் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நீதி இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்மை அப்படித்தான் அவர் தெரிந்தெடுத்து நாட்டி இருக்கிறார். நாம் நீதியின் விருட்சங்களா இருக்கிறோம். நம்மிடத்தில் அநீதி காணப்படக்கூடாது. அநியாயமான கிரியைகள் நாம் செயல்படுத்தக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அதிலே நீதி இருக்க வேண்டும். இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து தந்த இன்னொரு பிரதானமான சத்தியம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படியால் யோவான் ஸ்நானம் கிட்ட போகும்போது யோவான் ஸ்நானம் அவரை தடை செய்வான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதில்தான், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. தேவஜனங்களாகி நாம் வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் செய்யும்படியால் அநேக நீதிகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நாம் நீதி என்று நினைத்து செய்கிற காரியங்கள் அல்ல நீதி. வேதம் எந்த ஒரு காரியத்தை நீதி என்று சொல்கிறதோ அதை நாம் மறக்காமல் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளால், நீதியின் விருட்சங்களால் கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார். அவரால் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நீதியை வெளிப்படுத்தும் போதெல்லாம், எல்லா கிரியைகளிலும் நீதியான காரியங்களை செய்யும் போதெல்லாம் நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய மகிமைக்கென்று தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நீதியின் விருட்சங்களாக நாட்டப்பட்டிருக்கிறோம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நாம் நீதியான கிரியைகளை செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் அநீதியான கிரியைகளை செய்யும் பொழுது நாம் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இப்படி கர்த்தரால் நீதியின் விருட்சங்களாய் நாட்டப்பட்ட எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அநியாயமான அநீதியான கிரியைகளை செய்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். அவன் அதற்குரிய சிக்ஷையை, அதற்குரிய தண்டனையை அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வான். தேவபிள்ளைகளாகி நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷைக்கு, ஒரு தண்டனைக்கு உட்படாமல் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்பட, நம்முடைய கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தர் நம்மை நீதியின் விருட்சங்களாய் நாட்டி இருக்கிறார் என்பதை உணர்ந்து
எல்லா கிரியைகளிலும் உள்ளும் புறமும் நீதியான கிரியைகளை நடப்பித்து கர்த்தர் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே இம்மையிலும் மறுமையிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக லட்சியம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.